வணக்கம். செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி பல்லூடக மையத்தின் வாயிலாக கணபதி என்ற தொடர் உரையை நிகழ்த்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்று கணபதியினுடைய ஆடற்கலைகள், அவர் 32 வகையான கணபதிகளில் நிறுத்த கணபதியாகவும் நர்த்தன கணபதியாகவும் ஏன் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியும், அதற்கான அந்த சமூக பின்புலங்களை பற்றியும், சிற்பவியலில் அந்த ஆடல் கணபதியினுடைய சிற்ப படிமக்கலையை பற்றியும் இந்த உரையில் பார்ப்போம். பொதுவாக கணபதியின் ஒரு சிறப்பு பெயராக துவி நேககா என்று அழைப்பதுண்டு. அதாவது துவி நேககா என்றால் இரட்டைத்தன்மை உடையவர். அவர் பிறப்பிலேயே இரட்டைத்தன்மை உடையவராகத்தான் இருந்தார். முதலில் தாயின் மூலமாக பிறந்தார், பின்பு தந்தையின் மூலமாக உயிர் கொடுக்கப்பட்டார். இந்த 2 விதமான நிகழ்வுகள், இந்த 2 விதமான செயல்பாடுகள், அதாவது அவரே இடர்பாடுகளை கொடுப்பவர், பின்பு அவரே இடர்பாடுகளை களைபவர் என்ற 2 நிலை. ஆக அவருடைய இந்த 2 தன்மைகள் ஓரிடத்திலேயே இருக்கின்ற ஒரு காரணத்தை கொண்டு அவரை துவி நேககா என்று அழைப்பதுண்டு. அது அவருடைய சிறப்பு பெயராகவும் அவருடைய பண்பு பெயராகவும் நாம் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த துவி நேககா கணபதி யாரிடமிருந்து இந்த ஆடலை கற்றுக்கொண்டார்? சீதக்கலப செந்தாமரை பூ பாதச்சிலம்பு பல இசை பாட. அவருடைய பாதச்சிலம்பே பல இசையை ஒலிப்பதற்கும் அவர் ஆடுவதற்கும் காரணம் என்ன? இந்த பேலை வயிறையும் பெரும்பார கோட்டையும் வேலமுகத்தையும் அவர் தூக்கி கொண்டு ஆடுவதற்கான காரணம் என்ன என்பதாக நமக்கு ஒரு சில கேள்விகள் முன் எழுகின்றன. பொதுவாக நம்முடைய இந்திய கடவுளர்கள் அனைவரும் கலைகளோடு தொடர்பு படுத்தப்படுபவர். அது நாம் ஆடல் வல்லான் என்று அழைக்கக்கூடிய நடராஜரனுடைய சிற்ப படிமத்திலிருந்தும், நடராஜரனுடைய அந்த ஆடல் கோலத்திலிருந்தும், அந்த ஆடல் கோலம் எவ்வாறு இந்த அண்ட சராசரத்தின் இயக்கமாக கருதப்படுகிறது என்றும் நாம் அதை ஒப்பிட்டு பார்ப்பதுண்டு. அந்த வகையில் கௌரி சிவபெருமான் ஆடிய 7 தாண்டவங்களாகட்டும், அவரோடு இணைந்து கௌரி ஆடிய தாண்டவமாகட்டும், மற்றும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகின்ற அந்த 11 வகை ஆடல்களாகட்டும், இது போன்ற இந்த ஆடல்கள் இறையனார்களை ஆடியது, சிவபெருமான் ஆடியது, விஷ்ணு ஆடியது, மற்றும் அவரின் மகன் ஆடியது, மற்றும் திருமகள் ஆடியது, துர்க்கை ஆடியது, இது போன்ற 11 வகை ஆடல்களை நாம் சிலப்பதிகாரத்தில் பார்த்திருக்கின்றோம். இந்த வகையான ஆடல்களை இறைவனார்கள் ஏன் ஆடுகிறார்கள்? இந்த ஆடலின் பொருள் என்ன? அந்த வகையை நாம் நோக்கினோம் என்றால் கணபதியும் ஏன் ஆடுகின்றார்? இந்த ஆடலின் தன்மையை அவர் எங்கு கற்றுக்கொண்டார் என்று நாம் ஒரு சில கேள்விகளுக்கு விடை காண முடியும். பொதுவாக ஒரு மானுடவியல் பின்புலத்தில் இருந்து நாம் ஒரு நிகழ்வினை, ஒரு தொன்மத்தினை, ஒரு புராணத்தின் கதையை நோக்கும் பொழுது நமக்கு ஒரு சில கேள்விகள் முன்வைக்கப்படுவதுண்டு. கணபதியின் நர்த்தனம் என்பது அவர் மட்டும்தான் ஆடுகின்றாரா என்றால் இல்லை, அவரோடு சேர்ந்து பூத கணங்களும் ஆடுகின்றன. அவருடைய உதவியாளர்களாக, பணியாளர்களாக, அவருடைய தொண்டர்களாக இருக்கக்கூடிய அந்த பூத கணங்கள், அந்த கணங்களும் ஆடுகின்றன, இசைக்கருவிகளை மீட்டுகின்றன, வாசிக்கின்றன, மற்றும் அவரோடு இணைந்து பாடவும் செய்கின்றன. இம்மாதிரியான சிற்பங்களைத்தான் நாம் நம்முடைய இந்திய நாட்டிலும் தமிழகத்தினுடைய பாண்டியர் கால கலையிலும், சோழர் கால கலையிலும், விஜயநகர நாயக்கர் கால கலையிலும் இந்த ஆடல் கணபதியை நாம் இந்த படிமத்தில் தான் பார்க்கின்றோம். இந்த ஆடல் என்பது பொதுவாக ஒரு இயங்கு நிலை தத்துவத்தை குறிப்பிடுவதாகத்தான் அமைகின்றது. பொதுவாக இந்த ஆடல் கலையை நாம் ஒரு செவ்வியல் நிலை பெருந்தெய்வ கோட்பாட்டுக்கு முன்பாக நாட்டார் வழக்காற்றிலிருந்து பார்த்தோம் என்றால், நாட்டார் வழக்காற்றில் இந்த எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், குல தெய்வங்கள்,
இம்மாதிரியாக இந்த தெய்வங்களை எல்லாம் அந்த கோயிலின், அந்த தெய்வத்தின், அந்த குடியின், குலத்தின் பூசாரி உடுக்கை அடித்து உடுக்கை இசை பாட்டை பாடி அந்த தெய்வத்தினுடைய பெருமைகளை வர்ணித்து அழைக்கும் பொழுது அந்த தெய்வமானது அந்த குடியில் யாராவது ஒருவர் மீது ஆவேசமுற்று வெளிப்படும். அப்படி வெளிப்படும் பொழுது அது ஒரு ஆடலோடு தான் தன்னுடைய பலிகளை படையலை ஏற்கும். இது ஒரு இயல்பான தன்மை. இந்த தன்மையை நாம் சிலப்பதிகாரத்தில் சாலினிக்கு தெய்வ ஆவேசமுற்றதை நாம் இதை கருத்தில் கொள்ளலாம். ஆக இந்த தெய்வ ஆவேசமுற்ற தன்மையில், ஒரு அணங்கு தன்மையில் இந்த ஆடல் என்பது இந்த உடலின் இயக்கத்தை காட்டுகிறது. இந்த உடலின் இயக்கமானது உள்ளத்தையும் சிந்தனையையும் செதுக்குவதற்கான ஒரு முன்னோட்டமாக அமைகிறது என்பது ஒரு உள்ளார்ந்த தத்துவார்த்தமாகும். இந்த நிலையில்தான் நாம் இந்த கடவுளர்களின் ஆடலை பார்க்க வேண்டும். பொதுவாக ஆடல் என்பதற்கு இயக்கம், சண்டை அல்லது ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளுதல் என்ற பொருள் இருக்கின்றது. ஆடல் என்பது பொதுவாக இப்பொழுது நாம் திருவாலங்காடு மற்றும் தில்லையில் காளிக்கும் சிவனாருக்குமான அந்த ஆடல் கோலம் என்பது அவர்கள் இருவருக்குமான ஒரு போட்டியையும் ஒரு முரண்பாட்டையும் ஒரு சண்டையையும் காட்டுவதாகத்தான் இருக்கிறது. இதில் தோற்றோடிய காளி எல்லை காளியாகவும் வென்ற சிவனார் கருவறையிலும் இருப்பதாகத்தான் நமக்கு இந்த திருவாலங்காட்டு தொன்மம் வரலாறு காட்டுகிறது. ஆக இந்த ஆடல் என்பது ஒரு அதே போன்றது தான் 11 வகை ஆடலிலும் இந்த கொடுகொட்டி என்ற அந்த ஆடல் என்பது திரிபுரங்களை எரித்த பின்பு சிவனார் கை கொட்டி சிரித்து கொண்டு அவர் அந்த எக்காலமிட்டு ஆடுவதாக நமக்கு தெரிகிறது. இப்படி அந்த ஆடலை ஒரு மானுடவியல் நோக்கில் அதன் மகிழ்ச்சியையும் அந்த வெற்றியையும் மற்றும் அந்த எல்லையில்லா கோபத்தின் வீராவேசத்தின் வெளிப்பாடாகவும் தான் இந்த ஆடல் என்பது இருந்திருக்கிறது. அந்த வகையில் சிவபெருமானினுடைய இந்த ஆடல் கோலமானது உலக புகழ் பெற்றது. அண்ட சராசரங்களின் இயக்கமாகத்தான் நாம் சிவனாரின் ஆடல் இருக்கின்றது என்பதாக சைவ சித்தாந்தம் முன்னிறுத்துகின்றது. விழுப்புரம் அருகில் இருக்கின்ற ஒரு சிவன் கோயிலில் அர்த்தமண்டப தென்புற கோட்டத்தில் அமர்ந்திருக்கின்ற கணபதி சிவனாரை போன்றே கையில் மான் மரியையும் வெண்மழுவையும் ஏந்திருக்கிறார். இது சிவனுக்கே உரிய அடையாளங்களாகும், அவருடைய கருவியாகும். அதை கணபதி ஏந்தியிருப்பது மிகவும் ஒரு வியப்பிற்குரியது. ஆக அவருடைய அந்த ஆபரணங்களை அவர் எடுத்துக்கொள்வது என்பது அவரினுடைய பண்பு நலன்களையும் கணபதி பெற்றுக்கொண்டார் என்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. நாம் பாதாமி குகையில் சாளுக்கியர்களினுடைய அந்த பாதாமி குகையில் வெட்டப்பட்டுள்ள ஒரு நடராஜரின் அருகில் கணபதி ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு சிற்பத்தையும் பார்க்க முடிகிறது. சிவனார் ஆடும் பொழுது அகில உலகமும் ஆடுகிறது, உமையும் ஆடுகிறாள் மற்றும் எல்லா தேவர்களும் ஆடுகின்றனர், குழந்தை முருகேசனும் கணபதியும் ஆடுகின்றனர் என்பதாகத்தான் அந்த வர்ணனை இருக்கின்றது. அந்த வகையில் அவருடைய ஆடலை இவர் அப்படியே பின்பற்றுகின்றார் என்ற தன்மையை தான் நாம் பார்க்கின்றோம். பொதுவாக கணபதி ஆடும் பொழுது இடது காலை தூக்கியும், ஒரு சில இடங்களில் சிவனார் போன்று சிறப்புக்குரியதாக வலது காலை தூக்கியும் ஆடுவதாக சிற்பங்கள் காட்டப்படுகிறது. இந்த வலது காலை தூக்கி ஆடுதல் என்பது ஒரு சிறப்பான ஒரு தன்மையாக காட்டப்படுகிறது. 63 திருவிளையாடல்களில் பாண்டிய நாட்டில் பாண்டிய மன்னனுக்காகவே இந்த வலது காலை தூக்கி ஆடியதாக மதுரை புராணம் தெரிவிக்கின்றது. அதுபோல கணபதி வலது காலை தூக்கி ஆடிய சிற்பங்களை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சிற்பங்கள் அனைத்தும் நமக்கு ஒரு சில செய்திகளை குறிப்பிடுகின்றது. அவர் தன்னுடைய அந்த பருத்த உடலை, ஒரு யானை முகத்தை, பேழை வயிறை தூக்கி கொண்டு அவர் ஆடுவது, அவர் ஒரு பாலகனாக, ஒரு கணங்களினுடைய அதிபதியாக அந்த கணங்களோடு சேர்ந்து
ஒரு மகிழ்ச்சியோடு அவர் ஆடுவதாக அந்த சிற்பங்கள் வடிவமைக்கப்படுகிறது. பொதுவாக கணபதியினுடைய கையில் வந்து உடுக்கை காட்டப்பட்டிருக்கிறது. வட இந்திய கணபதியினுடைய கைகளில் உடுக்கை காட்டப்பட்டிருக்கிறது. உடுக்கையினுடைய இசைதான் நமக்கு ஆரம்ப கால, அதாவது அந்த தோல் இசை, தோல் கருவியினுடைய இசைதான் நமக்கு ஒரு பழமையான இசை வடிவமாகும். அந்த வகையில் தான் நடராஜரும் கையில் உடுக்கையை வைத்திருக்கிறார். வேறு எந்த ஒரு தாள கருவிகளும் அவருடைய ஆடலுக்கு தேவையில்லை. அவரே அவருடைய கையில் ஒரு இசைக்கருவியை வைத்திருக்கிறார். மேலும் அவருடைய அந்த ஆடுகின்ற பாதங்களே தாளத்தை கொடுப்பன என்பதாகத்தான் அந்த படிமம், நடராஜரனுடைய படிமம் வந்து வடிவமைக்கப்படுகிறது. அதே தன்மையில்தான் கணபதிக்கு மட்டும், ஏனென்றால் முருகனையும் வந்து ஆடுவதில் வல்லவராகத்தான் காட்டுவார்கள். பொதுவாக நாட்டார் வழக்காற்றில் ஒரு சொலவடை உண்டு. அதாவது அழைக்கும் பொழுது, தெய்வத்தை அழைத்து பூசாரி பாடும் பொழுது, நாம் நம்முடைய சங்க இலக்கியத்தில் பார்த்தது போல அந்த வேலன் வெறியாட்டு, அப்படி முருகனை, வேலனை அழைக்கும் பொழுது தன்னுடைய தண்டை குலுங்க கலகலகலவென்று சலசலவென்று அவர் ஓடி வருவதாக நாட்டார் வழக்கில் சொல்வதுண்டு. அது உண்மை. ஆயினும் அவர் இசைக்கருவியோடு வந்தாரா என்பதற்கான குறிப்புகள் இல்லை. காவடி சிந்திலோ அல்லது அவரை பற்றிய புராணங்களிலோ இசைக்கருவியோடு அவர் வந்ததாக இல்லை. கையில் வேல் கொண்டும் மயிலோடும் அவர் ஆடி வருவதாகத்தான் காட்டப்படுகிறது. பொதுவாக எல்லா கடவுளர்களும் ஆடுகின்ற திருக்கோலம் என்பது அவர்களுக்கான சிறப்பு பொருந்தியதாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இசைக்கருவியோடு, கையில் ஒரு உடுக்கையோடு அவர் ஆடுகின்ற, கணபதி ஆடுகின்ற அந்த சிற்ப படிமம் என்பது நடராஜருக்குரிய, சிவபெருமானுக்குரிய எல்லா தன்மைகளையும் பண்புகளையும் கணபதிக்கு பொருத்தி பார்க்கின்ற ஒரு தன்மையை மக்கள் வந்து பார்த்திருக்கின்றனர் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அடுத்தடுத்து வந்த நவீன காலங்களில், ஒரு 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு காலவாக்கில் விநாயகர் வந்து பலவிதமான தந்தி கருவிகளை, அதாவது வீணை போன்ற தந்தி கருவிகளை, யாழிசை கருவிகளை அவர் மீட்டுவதாகவும் மற்றும் மிருதங்கத்தை வாசிப்பது போன்றும் பல சுதை படிமங்கள், மரச்சிற்பங்கள், தந்தத்தால் செய்யப்பட்ட சிற்பங்கள், இவையெல்லாம் வந்து இந்த மாதிரியான படிம கோலத்தில் காட்டப்பட்டு இருக்கின்றன. எல்லா வகையிலும் விநாயகரை பொருத்தி பார்க்கின்ற ஒரு தன்மையைத்தான் நாம் இதிலும் பார்க்கின்றோம். இதில் கணபதி கையை தூக்கி கொண்டு ஆடுவது என்பது திருஞான சம்பந்தரினுடைய அந்த சிற்ப படிமம், அவருடைய அந்த நின்ற கோலத்தில் அவர் ஆடுவது, ஒரு காலை தூக்கி ஒரு கையை வீசி ஆடுகின்ற அந்த ஆடல் கோலத்தில்தான் கணபதியும் காட்டப்படுகிறார். பொதுவாக இந்த ஆடல் கோலமானது குழந்தைகளுக்கு, பாலகர்களுக்கு காட்டப்படும். திருஞான சம்பந்தரும் அத்தகைய ஒரு பாலகர் என்ற நிலையில் அவருக்கு அந்த ஆடல் கோலத்தோடு கூடிய தன்மையில் 4 சிற்பங்கள் அமைக்கப்படுவது உண்டு. அந்த சிற்பத்தில், அந்த வகையில்தான் இந்த கணபதியினுடைய ஆடல் கோலமும் காட்டப்படுகிறது. பொதுவாக நிறுத்தம் என்பது ஆடலினுடைய ஒரு கரணம் என்பதாக கூறுவார்கள். அதாவது ஏதாவது ஒரு நடன அசைவில் அவர்கள் நிற்பது அல்லது அந்த இயக்கத்தை காட்டுவது என்பதுதான் இந்த நிறுத்தம் என்பதாக கூறப்படுகிறது. இப்படியான நிறுத்த கணபதிகள் நம்முடைய முற்கால சோழர்கள் கோயில்களினுடைய கோட்டங்களில் நிறைந்திருக்கின்றன. அவர்கள் நின்ற நிலையில் இருந்தாலும் அது ஒரு நடன கணபதியாகத்தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதனை நர்த்தன கணபதி என்றே பெயரிட்டு அழைக்கின்றனர். கல்வெட்டுகளிலும் நர்த்தன கணபதி என்ற சொல்லாடல் பயின்று வருகின்றது. இந்த வகையில் இந்த நர்த்தன கணபதியினுடைய கைகளில் தமிழகத்தை பொறுத்தவரை அவர் 4 கைகளோடு தான் காட்டப்பட்டு வருகிறார். அவருடைய பின்னிரு கைகளில் வந்து அங்குசமும் பாசமும் இருக்கும், அல்லது கோடரியும் பாசமும் இருந்தது உண்டு. முன்னிரு கைகளில் அவர் ஒடித்த கொம்பை வலது கையிலும் இடது கையில் ஏதாவது ஒரு கனியையும் அவர் வைத்திருக்கின்ற தன்மையை பார்க்கின்றோம். பொதுவாக இந்த ஆடல் கோலத்தில் இந்த முன் இடது கையில் அவர் ஏதாவது ஒரு முத்திரையை வைத்திருக்கிறார். அம்மாதிரி தான் தமிழக கோயில் சிற்பங்களில் இந்த நர்த்தன நடன கணபதி காட்டப்படுகிறார்.
ஆனால் நமக்கு தமிழக எல்லையை தாண்டிய ஹொய்சாளர்களினுடைய கலைப்பாணியில் அவருக்கு 8 கைகள் முதல் காட்டப்படுகிறது. அந்த 8 கைகளிலும் அவர் ஆயுதம் தாங்கி நிற்கின்றார். அந்த ஆயுதங்களில் ஒன்றாக அந்த டமருகம் காட்டப்படுகிறது. இந்த உடுக்கை என்ற இந்த டமருகம் என்ற இசை கருவியை அவர் கையில் பிடித்தவாறு ஆடுகின்றார் என்ற அந்த தன்மையை நாம் இந்த சிற்பங்களில் பார்க்க முடிகிறது. ஆக ஏதோ ஒரு வகையில் இசையோடு தொடர்புடையவராக, ஆடற்கலைகளோடு தொடர்புடையவராக அவர் காட்டப்படுவது ஏன் என்ற தன்மையை நாம் உற்று நோக்கினால், அவர் ஒரு பழங்குடி கடவுள் என்ற ஒரு கருத்தில்தான் இந்த ஆய்வு போய் முடிகிறது. ஏனென்றால் பழங்குடிகள் எப்பொழுதும் ஆடலோடும் இசையோடும் தொடர்புடையவர்கள். அவர்கள் தங்களுடைய உணவை தேடுதலில் உணவை தேடுகின்ற நிலையில் அந்த வேட்டைக்கு போவதற்கு முன்பாக அவர்கள் குழுவினராக, கூட்டத்தினராக இணைந்து ஆடி, இணைந்து பாடி ஒரு மந்திர பாடலையோ வளமை பாடலையோ உச்சரித்து சேர்ந்து ஆடிதான் அவர்கள் வேட்டைக்கு செல்வதுண்டு. இந்த தன்மை இந்த பழங்குடிகளின், இந்த பழங்குடி சமூக கணங்களினுடைய தலைவனாக விளங்குகின்ற கணபதிக்கும் மிகச் சரியாக பொருந்தியிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். மற்றொன்று, அவருடைய அந்த ஆடல் கோலத்தில் மட்டும் இந்த உணவு அவருடைய கையில் இருப்பது, அதாவது ஒரு மாதுளை பழமோ அல்லது மோதகமோ இருப்பது என்பது ஒரு தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. எப்படி என்றால், நாம் ஏற்கனவே நான் கூறியது போன்று இந்த நாட்டார் தெய்வங்களினுடைய அந்த வழிபாட்டின் போது அந்த தெய்வ ஆவேசமுற்றவர்கள் ஆடிக்கொண்டே, அந்த தெய்வ ஆவேசத்தோடு ஆடிக்கொண்டே வந்து அந்த பலிகளை பெறுவது என்பது ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. அப்போ ஆடல் என்பது இயக்கமாகவும் அந்த தன்னுடைய குடிகளுக்கு அவர்கள் அருளி செயல் செய்வதாகவும் தான் ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது. அந்த வகையில் கணபதி ஆடல் கோலத்தில் கையில் ஒரு மோதகத்தையோ ஒரு மாதுளங்கனியையோ வைத்திருக்கிறார் என்றால் அது அவருடைய அந்த குடி மக்களுக்கான ஒரு நன்மையை, வளமையை, மகிழ்வை தருவதாகத்தான் கருதப்படுகிறது. அதனுடைய அந்த செழுமையானது பொதுவாக வேளாண்மைக்கான அருளி செயலாக கருதப்படுகிறது. அதாவது ஒரு வேளாண்மை கடவுளாக, வேட்டை கடவுளாக இருந்து வேளாண்மை கடவுளாக முகிழ்த்த அவருடைய அந்த 2 தன்மை, அதாவது முதலில் அவர் வேட்டுவ கடவுளாக இருந்திருக்கின்றார். அதைத்தான் நாம் அவருடைய கையில் இருக்கின்ற அந்த அங்குசம், பாசம் என்ற 2 கருவிகளை கொண்டு அவரை அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அதன் பின்பு அவருடைய அந்த கைகளில் இருக்கின்ற கரும்பு, மோதகம் மற்றும் இந்த மாதுளம் கனி போன்ற இந்த பயிர் வகைகளோடு சார்ந்த உணவுப் பொருள்களோடு சார்ந்த அவருடைய இந்த தன்மையானது அவர் ஒரு வேளாண் கடவுளாக வந்துவிட்டார் என்பதையும், அவருடைய அந்த தாய் கௌரியின், தானியங்களினுடைய அதிபதியாக விளங்குகின்ற அந்த கௌரி தாயினுடைய இடத்தை இவர் பிடித்து கொண்டார் என்பதையும் நாம் முன்பே பார்த்தோம். ஆக இவருடைய இந்த 2 தன்மைகள் முழுவதையும் நாம் இந்த ஆடற் கோலத்தில் பார்க்க முடிகிறது. அவருடைய அந்த ஆடற் கோலத்தில் அவர் கையில் வைத்திருக்கின்ற கருவிகள் அனைத்தும் முழுவதும் வந்து போர்க்கருவிகளாகவும் இருக்கின்றன, இசைக்கருவிகளாகவும் இருக்கின்றன, மற்றும் இம்மாதிரியான உணவோடு தொடர்புடைய வேளாண்மை செழுமையோடு வளமையோடு தொடர்புடைய கருவிகளாகவும் இருக்கின்றன. ஆக இவருடைய இந்த ஆடற் கோலம் என்பது வெறுமனே ஒரு ஆடலை மனமுருகியல் உணர்வோடு காட்டுகின்ற தன்மையோடு இந்த சிற்பத்தில் வடிவமைக்காமல், இதற்கு பின்புலமான ஒரு வரலாற்று பின்புலத்தையும் அதை தாண்டிய ஒரு சமூகவியல் ஆய்வையும் நம் கண்முன் நிறுத்துகிறது. ஆக இந்த பழங்குடி கடவுளான கணபதியின் ஆடல் என்பது அவருடைய அந்த குடிகளுக்கு அவர் என்றென்றும் அருளுகின்ற ஒரு தன்மையைத்தான் அவருடைய ஆடல் காட்டி நிற்கிறது என்பதாக நாம் அறிய முடிகிறது. மீண்டும் அடுத்த உரையில் சந்திப்போம். வணக்கம்.